எங்கள் கட்சியை சார்ந்த ஒருவரின் பெண்ணை கடத்தி கற்பழிப்பு செய்வோம் என்று மிரட்டுகின்றனர். திமுக திட்டமிட்டு சில பூத்துக்களை கைப்பற்றி கள்ள ஓட்டு செலுத்தியிருக்கிறார்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் செய்தியாளர் சந்திப்பு. சென்னையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் பேட்டியளித்தார். வருகின்ற மே 18ஆம் நாள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாளை நடத்த இருக்கின்றோம். மே 5ஆம் தேதி தமிழக வாழ்வுரிமை கட்சி தேர்தலுக்கு பின்னர் எப்படி கட்சியின் கட்டமைப்பை வளர்த்தெடுப்பது என்று ஆலோசனை செய்ய உள்ளோம். நடந்து முடிந்த இந்த தேர்தலில் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினராக சகோதரர் திருமாவளவன் அவர்கள் எங்கள் கட்சி சார்பாக போட்டியிட்டார். குறிஞ்சிப்பாடி தொகுதியில் எங்கள் கட்சியில் யாரும் போட்டியிட விரும்பாததினால் என்னுடைய சகோதரர் அவர்களை நிறுத்தியிருந்தேன். இந்த 2 இடங்களிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருந்த நிலையில் இதை திராவிட முன்னேற்றக் கழகம் தங்களின் உளவுத்துறை மூலமாக தெரிந்து கொண்டு இதை தடுக்க இந்த 2 தொகுதிகளிலும் பல இடங்களில் மிக மோசமாக வன்முறை நடத்தியிருக்கிறார்கள். 15 பேர் கொண்ட குண்டர்களுடன் அந்த வன்முறை வெறியாட்டங்கள் நேரடியாக எப்படி நடத்தினார்கள் என்ற சாட்சி ஆதாரங்களுடன் வைத்திருக்கிறேன். இந்த 2 தொகுதிகளிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மற்றும் எங்களுக்கு வாக்களிக்கும் பொதுமக்களுக்கு நடந்த தாக்குதலில் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 15 பேர் கொண்ட வன்முறை கும்பல் வீச்சறுவாள்களை வைத்து அவர்களை அடித்ததில் காயம் ஏற்பட்டதால் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். பொதுமக்கள் வாக்கு செலுத்த வேண்டும் என்று கூறியதற்காக அவர்கள் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளன. எங்கள் கட்சியை சார்ந்த ஒருவரின் பெண்ணை கடத்தி கற்பழிப்பு செய்வோம் என்று மிரட்டுகின்றனர். உங்களுடன் கொள்கையில் மாறுபட்டு தனியாக வந்து நின்றதற்காக எவ்வளவு அராஜகம் அட்டூழியங்களை ஆளுங்கட்சியினர் செய்கின்றனர். ஒரு சில காவல்துறையினரும் அரசு அலுவலகங்களும் சேர்ந்து செய்வதில் எந்த விதத்தில் நியாயம்? திட்டமிட்டு சில பூத்துக்களை கைப்பற்றி அங்கிருக்கின்ற அதிகாரிகளை மிரட்டி மற்ற கட்சி ஆட்களை வெளியே அனுப்பிவிட்டு பல இடங்களில் இவர்களாகவே வாக்களித்திருக்கிறார்கள், கள்ள ஓட்டு செலுத்தியிருக்கிறார்கள். இது அனைத்தும் என்னிடத்தில் ஆவணமாக இருக்கிறது. இது அத்தனையும் அவ்வப்போது தலைமை தேர்தல் அதிகாரியிடம் தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றேன். ஆனால் இதுவரையிலும் ஒரு இடத்தில் கூட ஒரே ஒரு குற்றவாளி கூட கைது செய்யப்படவில்லை. முதலமைச்சர் கொடைக்கானலில் உள்ளவரிடம் கேட்கிறேன், இது எந்த விதத்தில் நியாயம்? உங்களை 2வது முறையாக முதலமைச்சராக வருவார் என்று ஒரு சமயத்தில் கூறினேன். அப்போதெல்லாம் உங்களுக்கு வேல்முருகன் தேவைப்பட்டான். அதிமுகவுடன் பாஜகவுடன் கூட்டணி வைக்கவில்லை. நான் என்னை நம்பி என் தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற சில ஆளுமையுடன் மற்றும் சில அமைப்புகளுடன் சேர்ந்து இந்த தேர்தலில் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தினேன். 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இதுபோன்ற குற்றங்கள் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. வன்னியர்கள் ஆதி திராவிடர் என இரு சமூகமிடையே மோதல்களை ஏற்படுத்த இளையராஜா என்பவரை மருத்துவமனையில் இருந்து கடத்தி கொண்டு எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்றே தெரியவில்லை. அவர் உயிருடன் இருக்கின்றாரா இல்லையா என்றே தெரியவில்லை. இந்திய தேர்தல் ஆணையமும் தமிழ்நாடு தேர்தல் ஆணையமும் தமிழ்நாடு காவல்துறையும் எனக்கு நீதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.